வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாட்டில் இருக்க எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சூரியன்லேருந்து வர டெம்பரேச்சர் எவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். லெதர் ஷூவே பாருங்கள், ரோட்டில் நடந்து போகும்போதே பாதி அட்டாச் ஆகுது பாருங்கள். ரோட்லேயே அந்த மொபைலில் காட்டுறாங்க, மிஷின்லையும் காட்டுறாங்க பாருங்கள். 167 டிகிரி செல்சியஸ் ஹீட் இருக்குது. ஒரு எக்கு பாயில் ஆகிறதுக்கு 67 தான் மினிமம் தேவை, மேக்ஸிமம் 74. ஆனால் எக்கே பாயில் ஆகுது, அந்த அளவுக்கு அங்கே ஹீட்டாக இருக்குது. எவ்வளோ ஹீட்டாக இருந்தால் பாருங்கள், செருப்பு கூட கீழே ஒட்டுது பாருங்கள். இந்த அளவுக்கு ஹீட் எந்த நாட்டில்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலிஃபோர்னியா நாட்டில் தான். ஒரு ஆமை எவ்வளோ பொறுமையாக போகும், இவ்வளோ வேகமாக போகுதுன்னு பாருங்கள். மேலே அடிக்கிற ஹீட்னால் பனானாவே தன்னால் தோல்லேருந்து உறிஞ்சி கீழே விழுது பாருங்கள். இந்த அளவுக்கு டெம்பரேச்சர் ஹீட்டாக இருக்குது. ஒரு டாகால் கீழே நிற்கவே முடியல பாருங்கள். நம்ம இந்தியா கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா புயல் வர மாதிரி எங்கள் கலிஃபோர்னியா நாட்டில் கதிர்வீச்சு அலை புயலாக வருங்க. அந்த அளவுக்கு ஹீட்டை அங்கே வர காரணமே அதனால தாங்க. நமக்கு சுலபமாக மழை வர மாதிரி அவங்களுக்கு ஹீட்டுன்றது ஒரு நார்மலாக பழகி போன ஒரு விஷயமா இருக்குது. இந்த அளவுக்கு ஹீட்டை ஜூலை 2025 தாங்க அவங்க அனுபவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஜூலை 7 எடுக்கப்பட்ட வீடியோ. அந்த அளவுக்கு ஹீட்டை அவங்க அனுபவிச்சிருக்காங்க இந்த வருஷம். நமக்கு மே மாதம் சம்மர் மாதிரி அவங்களுக்கு ஜூலை மாதம் சம்மருங்க. இந்த சம்மரில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட காடுகள் அங்கே மரங்கள் பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு. அதை அணைக்கிறது, ஹெலிகாப்டரில் போயிட்டு அணைக்கிறது அவங்க முதல் வேலையாக இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், தண்ணி ரோட்டில் நம்ம நார்மலாக தண்ணீர் பீச்சிட்டு போகிறாங்க பாருங்கள். இந்த தண்ணீருக்காகவே நாய்கள் பின்னாடியே ஓடுது பாருங்கள். எவ்வளோ ஹீட் இருந்தால் இந்த அளவுக்கு ஒரு வானலில் நம்ம தண்ணி தெளிக்கும் போது எவ்வளோ புகை வருமோ அந்த அளவுக்கு ரோட்லேருந்து புகை வருது பாருங்கள். அந்த நாட்டில் தெருக்களில் வைக்கப்பட்ட டஸ்ட்பின் பாக்ஸை பாருங்கள், அதுவே தானாக உருகிருக்கு பாருங்கள். அப்போ வெப்பநிலை பார்த்திங்கன்னா 114 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இவ்வளோ வெப்பநிலையில் மின் கம்பங்கள் தானாகவே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இவ்வளோ ஹீட்டாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் இருக்க டெத் வேலின்ற ஒரு சிட்டி தாங்க. ஏன் இவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ரேடியேஷன் டெம்பரேச்சரையும் சூரியன்கிட்டையும் அதிக கதிர்வீச்சுகளை இழுக்குதுங்க. அதனால தான் இவ்வளோ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.